அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா? தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ள காங்கிரஸ் கட்சி தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளது. நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று. சமீப காலமாக காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையேயான உறவில் ஒரு சில விரிசல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 18வது மக்களவை தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க திமுக மறுப்பு தெரிவித்திருந்தது. பின்பு ராகுல் காந்தி நேரடியாக மு.க.ஸ்டாலின் அவர்களோடு பேசிய பின்புதான் 10 தொகுதிகளை ஒதுக்கினார்கள். அதிலும் தமிழகத்தில் 9 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10. தற்பொழுது வரும் சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை என்பது திமுகவிற்கு நன்கு தெரியும். எனவே திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிக தொகுதிகளை விட்டுத்தர வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோருவதாக சொல்லப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றும், வரும் தேர்தலிலும் குறைவான தொகுதிகளை திமுக ஒதுக்கினால் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்பொழுது தமிழகத்தில் மதவாத சக்திகள் உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக கொடுத்த தொகுதிகளை வாங்கி கொண்டு போட்டியிட்டோம். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் திமுகவை எடுத்துக்கொண்டார்கள். அதை நாங்கள் பெரிய மனது பண்ணி விட்டு கொடுத்து விட்டோம். ஏனெனில் எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் அப்பொழுது முக்கியமாக தெரிந்தது. வரும் தேர்தலில் நாங்கள் கணிசமான இடங்களை எதிர்பார்க்கின்றோம். மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும். தற்பொழுதைய காலகட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகளோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருகின்றன. நாங்கள் பலகாலமாக திமுக கூட்டணியில் உள்ளோம். ஒருமுறை திமுக வெறும் 96 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தயவோடுதான் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதே காலகட்டத்தில் மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த திமுக காங்கிரஸ் கட்சியிடம் அதிக அமைச்சர் பதவியை பெற்றிருந்தார்கள். இப்படி அவர்கள் மத்தியில் எங்களோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுக் கொண்டு சுகத்தை அனுபவித்தார்கள். அதே மாநிலம் என்றால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கின்றார்கள். அன்னை சோனியா காந்தி அப்பொழுது கேட்டுக்கொண்டதால் அதனை நாங்கள் விட்டுவிட்டோம். தற்பொழுது அவ்வாறு இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி வழங்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான சண்முகம் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். கடந்த தேர்தலில் வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே நாங்கள் போட்டியிட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டது வரலாறே கிடையாது. அதுபோன்ற ஒரு வரலாற்றை முதல் முறையாக நாங்கள் படைத்தோம். அதற்கு காரணம் தமிழகத்தில் மதவாத சக்திகள் உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்ற ஒற்றை நோக்கம். ஆனால் தற்பொழுது அப்படி இல்லை. எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரியிருந்தார். இதேபோன்று கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களும் எங்களுக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். நாங்களும் தமிழகத்தில் பெரிய கட்சி, நாங்கள் இல்லாமல் வட தமிழகத்தில் திமுகவால் காலூன்ற முடியாது என்ற நிலையில் அவரும் பேசி வருகிறார். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதிக இடங்களை கோரி வருகிறது, மதிமுக உட்பட. இது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகிறது. கடந்த ஓராண்டிற்கு முன்பாக திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது, விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம், இல்லை என்றால் வெளியேறலாம், நாங்கள் தனித்து கூட போட்டியிடுவோம் என மிதப்பாக கூறி வந்தார்கள் திமுகவினர். ஆனால் தற்பொழுது நிலைமை அப்படி இல்லை. அதற்கு காரணம் விஜய் என்று கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய கட்சிகளே விஜயை பார்த்து கலங்கியுள்ளார்கள். மேலும் விஜய் கணிசமான வாக்கு வங்கியை பிரிப்பார். அது திமுகவிற்கு நல்லதல்ல. கூட்டணி கட்சிகளோடு அரவணைத்து செல்ல வேண்டியதுதான் நமது முதல் இலக்கு என திமுக உணர்ந்துள்ளது. எனவேதான் கூட்டணி கட்சிகள் எது பேசினாலும் அது பற்றி கவலைப்படாமல் அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் திமுக அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவோடு செல்லலாம். இவற்றை எல்லாம் கடந்து இவர்கள் இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்றால் திமுக இந்த முறை குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனை ஒப்புக்கொண்டால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற நிலை திமுகவிற்கு உள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, பாமக போன்ற வலிமையான கூட்டணியை உருவாக்கி விடலாம் என காங்கிரஸ் கட்சி நம்புவதாக கூறப்படுகிறது. நன்றி.